சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ரேஷன் கார்டுக்கு 3000 + ரூ. 1000 தமிழக அரசின் 3 முத்தான அறிவிப்பு வெளியே இருக்கு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையானது ஜனவரி 7ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூ. 3000 ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதித்துறை அதிகாரிகள் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூ. 5000 வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது ரூ. 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு மறுபரிசீலனை செய்யப்படும். ரூ. 5000 வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ரூ. 3000 வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதி சுமை இருக்காது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனிதகுலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும். இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படுகின்றன. முதலில் பரிசாக ரூ. 5000 வழங்க தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது. அதன்படி ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லாத அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படும் என தகவல் வெளியானது. இருப்பினும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல நலத்திட்டங்கள், மானியங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமைத்தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற பல காரணங்களால் நிதி சவால்களை அதிகரித்தன. இதன் விளைவாக ரூ. 5000க்கு பதிலாக ரூ. 3000 வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் உரிமைத்தொகை திட்டம் ஏற்கனவே விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 13ஆம் தேதி முதல் இந்த விரிவாக்க திட்டம் செயல்பட தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை அறிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய கள ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு நேரடியாக வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினருடன் பேசும். பொங்கல் பரிசு, மகளிர் உரிமைத்தொகை மற்றும் பள்ளி உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளதா என விசாரித்து ஒரு படிவத்தின் மூலம் விவரங்களை சேகரிப்பார்கள். படிவத்தை சமர்ப்பிப்பவர்களுக்கு QR குறியீடு வழங்கப்படும். இதன் மூலம் கோரிக்கை நிலையை அறிய முடியும். மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் அல்லது அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாகவும் திமுக தரப்பு முன்வைக்கும் என ஆளுங்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.